அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னா இது நியாயமா? அப்ப நீங்க நமது உரிமைகளுக்காக அங்கு குரல் கொடுக்கவில்லை. திருப்பி திருப்பி பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நல்ல நீங்க காவு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க தாவேகா பக்கம் போறோம். அவர் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாரு, நாங்க அங்க போறோம். இன்னைக்கு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, எங்களுடைய குரலுக்கு அங்க மதிப்பு இருக்கின்றது, நாங்க போறோம். அந்த மரியாதை தானே முக்கியம். மனுஷனுக்கு பதவி, சுகம், பணம் எல்லாத்தையும் விட அந்த மரியாதைன்றது முக்கியம். புரியுதுங்களா? அந்த மரியாதை எனக்கு எங்க கிடைக்குதோ அங்க போறேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா டோட்டலா இரலவெண்ட் ஆயிரும் இல்லையா விசிகா? இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அவரு தான், வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. அதிமுகவை சொல்ல முடியாது, பாஜகவை சொல்ல முடியாது, அவங்க சதி பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதுல வேற விசிகாவை பிரிப்பதற்கு சதியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சதியே கிடையாது. ஆனா ஒவ்வொரு டிபேட்லயும் போய் உட்காந்துட்டு இப்ப தேர்தல் நேரத்துல வந்துட்டு விசிகா எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் வந்துட்டு அவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க திமுக. இல்ல அதுல இருக்க 4 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது?